வாழ்க வளமுடன். ஒரு ஸ்கூலில் வந்து கண்ணன், செல்வராஜன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேரும் வேறு வேறு இருக்கு, ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லோரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து கண்ணன் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்க அப்பா அடிச்சுட்டுருக்காரு. அவன் நடிக்கிறாரு. அதை செல்வராஜ் வந்து அவன் வீட்டிலேருந்து இவன் அடிச்சுன்னு வருவான்ல, அப்போது ஏன்டா அவங்க அப்பா ஒன்று அடித்தாருன்னு கேட்குறான். இல்லைடா, அவர் பையிலேருந்து நான் காசு எடுத்துட்டான், 5 காசு அப்படின்னும். எதுக்குன்னா பென்சில் வாங்க, எழுதுறதுக்கு பென்சில் இல்லை, வாங்கிறதுக்கோசம் எடுத்தேன்னா. அப்போ நீ சொல்ல வேண்டியது தான்டான்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னே அப்பா கோவம் வந்துச்சு, அதனால் அடிச்சிட்டாரு. அம்மா எவ்வளோ சமாதானப்படுத்தியோ அவர் கேட்கல, அவருக்கு வந்து முன்கோபம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியா அப்படின்னு. ஆண்டா, நீ வந்து பொய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னும். எதுக்குன்னு, நீ எதுக்கு அப்பாட்ட போய் நான் தான் எடுத்தேன், நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு. உண்மை அதான்டானோ. இல்லை, பொய் சொல்லியிருக்கணும், நான் எடுக்கலைப்பா, நீ இந்த ஒரே வேலை முடிஞ்சிருக்குல்ல, நீ எதுக்கு அதை சொல்லவே தானே ஒன்று அடிச்சார். பார்த்தியா, பொய் உண்மை சொன்னது நீ நான் அரிச்சந்திரனா? பார்த்தியா, உண்மைக்கு என்ன விலை வந்தது பார்த்தியா? நான் பொய் சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ நல்லது நடக்குது பாரு அப்படின்னு. அப்போ எதுக்குடா வந்து உண்மையே பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்கடா, இப்போல்லாம் வந்து உண்மையை பேசினா வேலைக்கே ஆகாது அப்படின்னு. சரின்னு பேசி விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு வந்த உடனே ஃபஸ்ட் பீரியடு நடக்குது. அப்போ வந்து வாத்தியார் வருவார். வாத்தியார் வந்து பாடம் நடத்தினே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு தண்ணி எடுத்துன்னு வருவார். எப்போவுமே தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஸ்கை திறக்கும்போது மேல் இருக்கிறது வந்து தவறிக்கே விழுந்து கண்ணாடி உடஞ்சிடுது. உடஞ்ச உடனே அதை பார்த்துன்னே இருக்கும்போது ஒரு பையன் வந்து சொல்லலாம், சார் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்துக்குது, மிஸ்ஸஸ் ரொம்ப இதுவாகிட்டு இருக்கிறாங்களாம், உடனே வர சொன்னாங்கன்ட்டு. சரி சொல்கிறவங்க அப்படியே விட்டு போயிடுறான். ஏன்னா ஒரு பயங்கரமாக இது இல்லை, என்ன ஆச்சு ஏதுன்னு ஒரு பதற்றத்தில் அவன் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். போன உடனே அங்கே வீட்டுக்கு போயிடுவான். இங்கே வந்து உடனே அங்கே என்ன பண்ணுவார், அந்த ஆசிரியர் போயிட்ட உடனே தலைமை ஆசிரியர் வரணும்ல அந்த இடத்துக்கு, அந்த பீரியடுக்கு வந்த உடனே சொல்ல, என்ன இது ஃப்ளாஸ்கெலாம் உடைக்கிதுன்னு. கண்ணை என்ன பண்ணோம், அப்போ தான் அதில் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் போயிட்ட உடனே க்ளீன் பண்ணால கண்ணாடி பொத்து பதிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டுருப்பான். அப்போ வந்து தலைமை ஆசிரியர் வருவார். ஏன்பா நீ ஏன் எதுக்கு உடைச்ச இது அப்படின்னு வந்து சார் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த இவங்கிற மாதிரி பக்கம் அவன் ஃப்ரெண்டு அவன் செல்வராஜ் வந்து என்ன சொல்லுவான், சார் இவன் தாங்க சார் ஆசிரியர் வந்து கரெக்டாக சொன்னார், இவன் கரெக்டும் போட்டு வச்சிட்டான் சார் அப்படின்னும். பார்த்துட்டு எல்லா பசங்களையும் பார்ப்பான். எல்லாம் இவன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவாங்க. ஏன்னா அவன் கண்ணை நல்லா படிக்கிறான், மீதி யாரும் நல்லா படிக்கல. அதனால் அந்த பொறாமையில் இவன் பக்கம் சேர்ந்துப்பாங்க. சேர்ந்தோடனே செல்வராஜ் சொல்ல, இவன் தான் சார் உடைச்சான்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், சரி உடச்சிட்டிங்களா, இது வந்து 25 ரூபா ஃப்ளாஸ்க்கு விலை, இதை நீ வந்து இதுக்கிட்ட பியூனுக்கிட்ட கொடுத்து இது அந்த டெஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு நீ ரசீது வாங்கிப்போ, காசு கொடுத்துட்டு வாங்கிப்போ அப்படின்போம். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், சரி கம்முன்னு இருப்பான். நான் வந்து மதியம் பீரியடு நடக்குது, ஃபஸ்ட் பீரியடு. வந்தோடனே அந்த ஆசிரியர் போய் மனைவி பார்த்துட்டு திரும்பி ஸ்கூலுக்கு வந்துடுவார். வந்த உடனே பார்ப்பார், என்னடா என்ன ஆச்சு ஸ்கூலில், சார் இவங்க உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டேன், அது சரியா சார் விட்டுடு சாருன்னுடுவான். யார், செல்வராஜ். அப்போ அவர் சரி நம்மளும் பெரிய குடும்பத்தில் இருக்கிறோம், நம்மளும் கஷ்டம், சரி அவன் தான் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது, போய் சொல்லி தானே ஆகணும், ஏதோ யாரோ ஒருத்தர் ஏற்றுக்குனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஸ்கூல் இடத்துக்கு போயிடுவான். வேறு செக்ஷன் போயிட்டு அங்கே கிளாஸ் எடுக்க போவான். அப்போ வந்து இந்த கண்ணை வந்து அந்த எச்எம் ரூமில் இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. போகும்போது பார்த்த உடனே, என்னடா இது இவன் போய் உண்மையை சொல்லிட்டானே, எனக்கு தானே அசிங்கமாகிடும், சரி நானே தப்போ உணர்ந்துட்ட பிறகு நம்ம சொல்லாத இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே, சார் அவன் மேலே தப்பு இல்லை சார், நான் தான் சார் மனைவியோட இது கேட்டவுடனே அதிர்ச்சியில் போட்டு உடஞ்சிடுச்சு, நானே கட்டிடுறேன் அந்த காசு, அவன் மேலே தப்பு இல்லை சார். சரி அப்போ நீ போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தலைமை ஆசிரியர் வந்து அந்த இடத்துக்கு இந்த கண்ணன் இடத்துக்கு வந்து கேட்பாங்க எல்லாரையும், ஏன் எல்லோரும் பொய் சொன்னீங்க, கண்ணன் தான் உடையல, எனக்கு தெரியும் அப்போ இவன் நல்லவனாச்சும் இவன் உடைக்க மாட்டானே சொன்னேன், நீங்கள் சொல்கிறத வச்சு நான் நம்பி இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன், அதனால் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ண பொய் சொன்னீங்கள்ல, அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி அந்த பீரியடு பூரா பெஞ்சு மேலே நிற்கணும் அப்படின்னும். நான் ஏன் சார் நிற்கணும், நீங்கள் தானே பொய் சொன்னீங்க, எதில் பார்த்துருந்தீங்களே, நீங்களே பொய் சொல்லும்போது அப்போ நான் அதை நம்பி நான் குத்துனா நானும் உங்களது தானே நான் நம்பினேன், இனி அது மாதிரி பொய் சொல்கிறது, பொய் சொன்னால் இந்த ஸ்கூல் பேர் என்னவா கெட்டு போகும்,
எல்லாம் அதனால் இன்றைக்கி இந்த பீரியடு போகிறேன் நீங்கள் பெஞ்ச் மேலே நிற்கணும் அப்படின்வோம். எல்லாம் ஏந்து நிற்பாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தியாடா, அப்போ அந்த கண்ணனுக்கு வந்து எச்எம் சொல்லார், நீ வந்து உண்மையை எதுவும் பேச வரும்போது நான் தடுத்துட்டேன், அதுக்காக என்ன நீ மன்னிச்சிடுப்பா. இனி நம்ம எதுவாக இருந்தாலும் எல்லாரையும் கேட்டு ஆராய்ஞ்சு அறிஞ்சு தான் நம்ம வந்து முடிவு எடுக்கணும்னு எச்சம் உணர்ந்துட்டார். அப்போ வெளியே வந்தோடனே சொல்லலாம், பாருடா யார் வென்றது, நான் ஒத்துக்கிறேன், வாய்மையை தாண்டா வெல்லம், நீ உண்மை பேசுன, கடைசி நேரத்துக்கு உண்மை வெளியே வந்துடுச்சு இல்லை, நான் சொன்ன பொய் இது ஆயிடுச்சு, அப்போ நான் உனக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இந்தா வைக்க வேணாம் நீ எனக்கு கொடுக்க வேணாம், நான் போட்டின்னு சொல்ல வெல்லுன்றது வாய்மை வெல்லுன்றது உண்மை என்றைக்கே நிலைக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் உனக்கு போட்டிக்கு ஒத்துக்கினேன்னு தவிர பணத்துக்காக இல்லைடா அப்படின்வோம். சரி என்னவாங்க. அப்போ தான் சொல்லுவோம் உண்மை என்றைக்குமே இது. அதனால் நீங்கள் பசங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட எதுனா தவறாக இதுவும் நான் பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லிவிட்டு அதுக்கேற்ற அடி வாங்கினா கூட பரவாயில்ல, தப்பு இல்லை, ஏன்னா அடுத்த பொய் வராதில்ல வாயில். அதுக்கோசம் தான் நான் ஸ்கூல்லே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் பிள்ளைங்களே அம்மாங்களே நீங்கள் வந்து பசங்கிட்ட வந்து பொய் சொல்லாதன்னு மட்டும் சொல்லாதீங்க, நீ எதுவும் சொல்லாதீங்க, அவன் என்ன சொல்கிறானோ ஏற்றுக்குன்னா அதுக்கேற்ற விடையே அப்புறம் சொல்லுங்கள் ஒரு 2 நாள் பொறுத்து, அப்போ அவன் உணர்ந்தான்னா உண்மையை பேசுவான். வாழ்க்கை வளமுடன்.